சென்னை அடுத்த அம்பத்தூரில் ஏஎஸ்எம்டி நியூ ஆங்கிலிக்கன் சினாட் பிரதம பேராயர் ஜெயசிங் தலைமையில் பேராயர் நிர்வாக உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளுக்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மேலும் உயர்நிலை நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு பொறுப்பு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த ஜெயசிங் கூறுகையில், தமிழகத்தில் மிகப்பெரிய சாலமோன் தேவாலயம் கட்டப்படும் எனவும், வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் மத்திய அரசு யாராக இருந்தாலும் நமது பேராயம் தொடர்ந்து ஆதரவு வழங்கிடும் எனவும், மத்திய அரசின் சார்பாக சிறுபான்மை மக்களுக்காக வழங்கப்படும் சலுகைகள் பெற்று கிறிஸ்தவ மக்களுக்கு நன்மையான எதிர்காலத்தை பேராயம் ஏற்படுத்தி தரும் என தெரிவித்தார். டேனியல் சக்கரவர்த்தி மாநில இணைச் செயலாளர் தாமஸ் பாலிங்கர், ஜேம்ஸ், மத்திய அரசாங்கம் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கீழே செயல்படுவது தான் எங்களுடைய பரிசுத்த வேதாமத்தில் ரோமர் அதிகாரத்தின் போது தலைமைக்கு கீழ்ப்படினோம். அவ்வளோதான். நாங்கள் அரசை தூக்கி வைக்கிறது இல்லை. இது இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே தன்னுடைய மதத்துக்கு மதை சார்ந்த குருவுகளுக்கு கட்டுகின்ற ஒரு ஆலயமாக தரிசிக்கிறதுக்காக வச்சுருக்காங்க. அவங்க அயோத்தியில் கட்டியிருக்கிறது ஒரு ஜென்மபூமி. ஒரு 500 ஆண்டுகளாக இருந்து 147 வருஷம் சட்ட போராட்டத்தை முடித்தோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. முன்னோடு அது இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிமன்றத்துடைய தீர்ப்பு இருப்பதினால் அதுக்கு நம்ம விமர்சனம் சொல்லாமல் அது கட்டப்பட்ட ஒரு அறக்கட்டளை கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக கருதுகிறோம். எங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கிறது. என்ன உற்சாகத்தை கொடுக்குதுன்னா, நாங்களும் சாலமோன் தேவாலயத்தை தமிழகத்தில் கட்ட எங்களை மாதிரி பேராயத்தில் உள்ளவருக்கு ஒரு தூண்டுதல் இருக்கிறது. ஒரு ட்ரஸ்டே தான் அங்கே கட்டியிருக்க தவிர ஒரு மதத்தை சார்ந்தவர்களோ மத குருக்களோ அங்கே கட்டலை. அதை கட்டும்போது பாரத பிரதமர் அங்கே போய் நின்று முன்னிருந்து செய்யும்போது எங்களுக்கு வரவேற்கிற விஷயமாக நாங்கள் கருதுகிறோம். எங்கள் தேவாலயத்துக்கும் நாங்கள் கட்டப்பட்டு அந்த ஆராதனைக்கு அவரே முன்ன வர வச்சு செய்ய எங்களுக்கு ஒரு வழிவாசலாக நாங்கள் இதை கருதுகிறோம். இதை வரவேற்கிறோம். இது எதுக்கிறதுக்கும் அல்ல, கருத்து சொல்வதற்கும் அல்ல.